வணக்கம். நேரடி வருகை இல்லா ஆவணப்பதிவு முறையின் கீழ் விற்பனை பத்திரத்திற்கான கைமாற்றுத் தொகை விவரங்களை எவ்வாறு சேர்ப்பது என்பதை இந்த காணொளியில் எளிமையாக பார்க்கலாம். கைமாற்றுத் தொகை பகுதி மற்றும் உடன்படிக்கை வகை விவரங்கள் குறித்த இந்த எளிய வழிகாட்டி காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த திரையில் சொத்து பதிவு பரிவர்த்தனைக்காக வாங்குபவர் மற்றும் விற்பனையாளர் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகையை கைமாற்றுத் தொகை என்ற புலத்தில் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் பதிவு செய்யும் கைமாற்றுத் தொகை இந்த பரிவர்த்தனையில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து சொத்துகளின் மொத்த சந்தை மதிப்பை விட அதிகமாக இருக்கக்கூடாது. கைமாற்றுத் தொகையை பதிவு செய்த பிறகு பணம் செலுத்தும் விவரங்கள் பகுதி காண்பிக்கப்படும். இந்த பகுதியில் கைமாற்றுத் தொகை எவ்வாறு செலுத்தப்பட்டது என்பதற்கான விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த பகுதியை நிரப்புவது கட்டாயமல்ல. முதலில் கைமாற்றுத் தொகை எதிர்காலத்தில் செலுத்தப்பட வேண்டியதா என்பதை ஆம் அல்லது இல்லை என்பதை தேர்வு செய்து குறிப்பிடுங்கள். அடுத்து பணம் செலுத்தும் விதம் என்பதை தேர்வு செய்யுங்கள். உதாரணமாக ரொக்கம், செலுத்துச் சீட்டு, கேட்பு வரைவோலை அல்லது இணைய வழி ஆகியவற்றில் ஒன்றைத் தேர்வு செய்யலாம். பின்னர் பணம் செலுத்தப்பட்ட நாளைத் தேர்வு செய்யுங்கள். அதன் பிறகு செலுத்தப்பட்ட தொகையை பதிவு செய்யுங்கள். இப்போது சேர்க்க என்ற பொத்தானை அழுத்தவும். விற்பனையாளருக்கு பல தவணைகளில் பணம் செலுத்தப்பட்டிருந்தால் அதற்கான விவரங்களை தனித்தனியாக பல முறை சேர்க்கலாம். செலுத்தப்பட்ட தொகை என்ற புலத்தில் நீங்கள் பதிவு செய்த அனைத்து பணம் செலுத்திய விவரங்களின் மொத்தத் தொகை தானாக காட்டப்படும். செலுத்தப்பட வேண்டிய கைமாற்றுத் தொகை தானாக கணக்கிடப்படும். தேவையான அனைத்து விவரங்களையும் பதிவு செய்த பிறகு சேமிக்க மற்றும் தொடர்க என்ற பொத்தானை அழுத்தவும். அதன் பின்னர் உடன்படிக்கை வகை பகுதி தோன்றும். இந்த பகுதியில் முன்பே பதிவு செய்யப்பட்ட கட்டுமான உடன்படிக்கை ஆவணம் அல்லது கிரய உடன்படிக்கை ஆவணம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த பகுதியை நிரப்புவது கட்டாயமல்ல. ஒப்பந்த விவரங்களைச் சேர்க்க முதலில் உடன்படிக்கை வகை பட்டியலில் இருந்து பொருத்தமான வகையை தேர்வு செய்யுங்கள். பின்னர் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலக விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதன் பிறகு புத்தக எண் என்பதை தேர்வு செய்யுங்கள். இந்த புத்தக எண்ணை பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் பதிவு உறுதிப்படுத்தல் பகுதியில் காணலாம். பின்னர் ஆவண எண்ணை பதிவு செய்யுங்கள். அடுத்து அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அனைத்து விவரங்களையும் பதிவு செய்த பிறகு சேர்க்க என்ற பொத்தானை அழுத்தவும். தேவைக்கேற்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்டுமான உடன்படிக்கை ஆவணம் அல்லது கிரய உடன்படிக்கை ஆவண விவரங்களை இந்த திரையில் பதிவு செய்யலாம். அனைத்து உடன்படிக்கை விவரங்களையும் சேர்த்த பிறகு சேமிக்க மற்றும் தொடர்க என்ற பொத்தானை அழுத்தவும். இதனுடன் கைமாற்றுத் தொகை பகுதி மற்றும் உடன்படிக்கை வகை விவரங்கள் பகுதி தொடர்பான எளிய வழிகாட்டி நிறைவடைகிறது. நன்றி.